You know we say that it feels right. It feels right. It feels right. Yeah. You know we say that it feels right. இன்றைக்கி அந்த வெங்கட் கலர் தமிழன் வரட்டும். இன்றைக்கி நம்ம அவனை வச்சு சூப் வச்சு குடிக்கலாம். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது வெங்கட் கலர் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்வின்ஸ் கேம் விளாட போகிறோம். வித்து கெஸ்ட்டு மூடு இல்லை, கெஸ்ட்டு மூடு இல்லாமல் விளாட போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வேணால் கெஸ்ட்டு மூடு போடலாம். இந்த தடவை கெஸ்ட்டு மூடு வேணாம். ஏன்னா இவனுங்க 2 பேரை சமாளிக்கிறது பெரிய விஷயம். இப்போ பொறுமையாக அப்படியே கீழே குதிக்கணும், இல்லாட்டி நம்மளை முடிச்சிருவானுங்க. ஓகே, இப்போ மேலே இருந்து கீழே வந்தாச்சு கைஸ். ஒரு சின்ன சத்தம் போட்டால் கூட இவனுங்க 2 பேர் வந்துடுவானுங்க. நான் சவுண்டு வச்சு கேமில் வேறு சவுண்டு வச்சு விளாட்ல நான். ஓகே, இப்போ வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணுன்னா நமக்கு ஒரு 3 பொருள் தேவைப்படுது. பச்சை கலர் டிவி இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. யார் அது? இங்கே உனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டிலை தள்ளி விட்டோம்னா வந்துடுவானுங்க. அதை தள்ளி விடாம. இங்கே எதுவுமே இல்லையாடா. இங்கே 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 இப்போ இந்த பாபியும் கப்பியும் இந்த இடத்துல வர வைக்கணும். அதுக்காக தான் இந்த லேண்ட்மைனை இங்கே தூக்கி போட்டிருக்கேன். லேண்ட்மைன் என்னது, இது பேர் வருமா அந்த சரி வெடிகுண்டு ஏதோ ஒன்று. இதை இந்த இடத்துல தூக்கி போட்டால் அவனுங்க 2 பேரும் வந்துடுவானுங்க. இங்கே ஒருத்தானா வந்துடுறான். ஓகே, 2 விக்கெட்டு காலி. பாம்பில் வெடிச்சு செத்துறானுங்க. என்னடா போஸு, என்ன போஸு வச்சுடுவாங்களே. இப்போ வந்து இந்த குரோபார் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். அப்புறம் ஒன்று எடுக்கணும். இன்னொரு வெடிகுண்டு நமக்கு தேவைப்படும். இப்போ நாங்கள் 2 பேரையும் போட்டாச்சு. போஸ் பாருங்கள் எப்படி. இது அண்ணன் தம்பிங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் படுத்துருப்பானுங்க. பார்த்து இந்த ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஏதாவது இருக்கான்னு எடுத்துடலாம். இந்த இடத்துல ஏதாவது இருக்குதா போடு. கண்ணு ஒரு பாட்டு கத்திச்சு. இப்போ பாரு, இங்கே தூக்கி போட்டு இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனா வந்து அடிக்கணும். அதனால தான் ஹேமர் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரில. ஓகே, இப்போ நான் இந்த பூச்சி இருக்க இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மேலே வந்து அப்படியே இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே ஏதோ எவனாவது வந்துட போகிறீங்களா, அப்படியே மேலே வந்து அடிச்சிடாதீங்க ப்ளீஸ் சொல்லிட்டேன். இப்போ அந்த பக்கம் கொண்டு போய் சீக்கிரம் கூட கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச பூச்சி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ராட்சச பூச்சி. இது மேலே இதை தூக்கி போட்டணும். தூக்கி போட்டு கரெக்டாக வெடிக்கிற நேரத்தில் ஜம்ப் பண்ணணும். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. டேய் நான் எப்படா சாவேன்? என்னடா இது லாஜிக்கு? டேய் ஜானா ஜம்ப் பண்ணுனடா. ஜம்ப் பண்ணால் சாக மாட்டோமே. எப்படி செத்து போனான்னு ஒன்றும் தெரில. சரி, இப்போ இங்கே இருக்கிற அந்த மணி அடித்தா ஒருத்தன் வருவான். லூசு பையன் மாதிரி மணி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான். ஓகே, ஒருத்தன் சொல்லி முடிச்சாச்சு. இன்னொருத்தன் சொல்லிடும்ப்பா. இப்போ வந்துடுறான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வரமாட்டியாடா? வாடா குண்டு பூசினுக்கான். எவ்வளோ நான் சாப்பிடுவேன்? சாப்பிட்டு வயிறு அப்படியே வெடிச்சு போய் கிடக்குது. பாட்டுன்னு பிச்சு. இவனுங்க 2 பேரும் 3 பொருளை திருட்டு வந்திருக்கானுங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த 3 பொருளை வந்து திருப்பியும் நம்ம கொண்டு போய்ட்டு அந்த மியூசியமில் போய்ட்டு வைக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம். இதில் சொட்டை மட்டும்தான் வருங்க. சாரி, சொட்டை மட்டும்னு சொல்லிட்டேன். பேர் என்னடா, டப்ஸா மண்டையனும் அந்த சொட்டை கிளவியும் வரும். அவங்களும் வேணும்னா மறுக்காமல் கேளுங்க. இப்போ அந்த பேயை பார்த்ததுனால நான் அப்படியே வாயை மூட்டேன் ஒரு செகண்டு. அதை பாருங்க, கீழே படுத்துட்ருக்கு பார்த்தீங்களா? இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா அது செத்து போச்சு. நம்மளால் அதை அடிச்சிட்டோம்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் பயமாக இருக்குது. ஏய் தண்டா, நகர்ந்து போ. இப்போ இதை எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான பொருள். எதுக்கு முக்கியமான பொருள்னு சொல்கிறேன்னா, இதை வச்சு தான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரம் மேலே போறியா? ஓகே, நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகேங்களா? ஐயோ மேலே போக வந்துட்டேனே கைஸ். இங்கே பாருங்கள், குண்டை நம்ம பார்த்தீங்களா? நம்ம இப்போ மேலே போனாலும் நம்ம செத்துருவோம். ஸோ அதனால நம்ம கம்முன்னு இங்கே இருக்கலாம். டேய் குண்டா, டேய் ஓடிடுறா. போக மாட்டான். நாமளே கொஞ்சம் இங்கே இருக்கலாம்.
இது மேலே நின்றுருக்கலாம். இது நூறாவதுல நூறாவது இது மேலே அப்படியே நின்றுருக்கலாம். குண்டம் போனதுக்கப்புறமேட்டா திருப்பி மேலே இருக்கலாம். அது ஆக்சுவலி இந்த கயிறு மாதிரி தொங்கோட்டிருக்கானுங்களே, இது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுனா ஏதோ டோரா கைஸுங்க, அங்கே ஏதோ வச்சுருக்கானுங்களா என்னன்னு தெரியல. குண்டம் போயிட்டானா? ஏய் குண்டு பூசணி போடா. குண்டு பையன் போடா போடா ஏய் போடா. ஏய் என்னடா பார்க்குற? ஓடுறா கே ஓடுறா. போய் தொலைய மாட்டேங்கிறான். ஓகே கைஸ், இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். எப்படின்னா நான் ஜம்ப் பண்ணுறேன்ற பேரில் செத்து போயிட்டேன். அதனாலலாம் கைஸ் அங்கே பாருங்கள். இப்போ ஒருத்தவன் வந்தான் பார்த்தீங்களா? நினைக்கிறேன் நீங்கள். சரி பரவாயில்ல, இப்போ வந்து நான் போயிடலாம். இங்கே போயிட்டு இதுக்குள்ளார போயிட்டு சரி எப்படியோ ஓப்பன் பண்ணோம். ஐயோ ஓப்பன் பண்ணாமல் இல்லை. அப்புறம் எப்படி என்ன போட்டிங்க அதுக்குள்ளார? என்னமோ ஒன்று அப்படியே உட்காந்துட்டு ஜம்ப் பண்ணலாமா? ஆனால் செத்து போய்டும். மேலே அப்படியே ஏற்றிக்கூடிய ஒரு ஜம்பை போட்டு வந்துடலாம். கீழே அவனா இருக்கீங்களாடா? இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்பயே அப்படியே ஓடிடுறேன் பார்க்காம. இங்கே எவனா இருக்கானா? நான் இவ்வளோ பெரிய பேசுகிறேன்னா இங்கே எவனா இருப்பான். அதனாலலாம் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். இங்கே எதாவது பாஸ்வேர்டுக்கு எதாவது இருக்காடா? அதுக்குள்ளார பாஸ்வேர்டு வச்சுருப்பானுங்க. மொத்தம் ஹெல்த் ஏற்றத்துக்கு வச்சுருக்கானுங்க பொருள். எனக்கு ஹெல்த்துனா வேணாம். யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கிடச்சிடுச்சு. அந்த பக்கு அங்கே டீ குடிப்பான். அந்த டீயில் நம்ம இதை கலந்து கொடுத்துட்டோன்னா அப்படியே என்ன சொல்கிறது, விஷம் குடித்து செத்துருவான். சாண மாட்டான், திருப்பி வந்துடுவானுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இதை போட்டு போயிடலாம். சத்தத்துக்கு இங்கே வருவானுங்க. நம்ம அதுக்காட்டி என்னென்ன போயிடலாம். டீ பக்கு வந்துடாதரா குறுக்க. பக்கு பாபு எவனோ ஒருத்தன் வந்துடாதீங்களா. இடத்துல இதை வச்சிடலாம். இப்போ கீழே சத்தத்துக்கு அங்கே போயிருப்பானுங்க. நம்ம இதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக போக வேண்டியதான். இப்போ இங்கே ஒரு சத்தத்தை போட்டு போயிடலாம். ஏற்கனவே வீடியோ இதுக்கே நான் கட் பண்ணி தான் போடுறேன். இதுக்கே வீடியோ வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆக போகுது. என்னடா போடா பாட்டு ஒன்று எவனா நிற்பான். போடா என்ன பாட்டுன்னு சொன்ன இருறா வந்து ஒன்று அடிக்கிறேன். போடா பாட்டு என்ன நீ விட மாட்டியா? தொப்பையை வச்சுக்கிட்டு நடந்து வாடா முதல்ல. ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா? அக்காவா கைஸ்? இப்போ எதுக்கு நான் இங்கே ஓய்ஞ்சிட்டு இருக்கேன்னா, கீழே வந்து ஒரு மெடிக்கல் பாட்டில் போட்டு வந்துட்டேன். அதாவது நம்ம ஹெல்த்து ஏற்றத்துக்கு. இப்போ அந்த சத்தம் கேட்டு எவனோ ஒருத்தன் போவான். நான் சொல்லலை போகிறான் பாருங்க. எங்கடா அந்த குண்டு பூசணிடே குண்டு எங்கடா போனேன்? என்னம்மா டீ செஞ்சு வச்சுருக்கா என்னோட அக்கா மொட்டை சாடி. சரி அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கூடா. கைஸ் இப்போ வந்து எவனாவது இங்கே இருக்கானுங்களாடா? வெடிகுண்டு கடவுளே. இப்போ நான் எனக்கு என் கடவுளே நேரில் பார்த்த மாதிரி இது. என் ஹெச்பியை பாருங்க கைஸ், ஹெச்பியை பாருங்க. இப்போ இந்த ஹெச்பியை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி சண்டை போடுறது நினச்சேன். வெடிகுண்டு கிடச்சிச்சு. இந்த ரேட்டு பாய்சன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவனோட டீலே போட்டு கலக்கணும். கலந்தால் அவன் செத்து போயிடுவான். மறுபடியும் சாதம் ஆகிற மாதிரி செத்துருவான். இது நமக்கு தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே கைஸ், இப்போ இங்கே யாரோ இருக்காங்களே. பாபே ஜெட்டி போடாத பையன். ஒரு ஜெட்டியை ஒழுங்காக போடுறா. ஜெட்டியை போட்டிருக்க மாட்டான் போல இருக்குது. வேறு எல்லாம் தெரியுது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவரெல்லாம் கைஸ் இப்போ 2 விக்கெட்டு க்ளோஸு. சொன்னலை அவ்வளோதான், 2 விக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி அதே போஸ்ட்டில் உட்காந்துருக்காதுங்கடா. ஏய் குண்டு பையன் வயிற்றுலாம் இங்கே பாருங்க. ஒழுங்காக இது போடுறானா அவன் செத்து போயிட்டான். சரி விடுங்க, இப்போ அவனை கலாச்சி கொண்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம அடுத்த வேலையை தொடரலாம். எத்தனை டேப் பார்த்தோம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த டேப் எடுத்துகிட்டு போயிட்டு மெடிசன் செய்ய போகிறோம். மெடிசன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் இந்த விஷ மரத்தை பெட்டி கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு இந்த இடத்துல போட்டணும்.
ஏன்னா அப்பப்போ யூஸ் ஆகும். அதை அந்த குண்டா ஒருத்தவன்னானே அவன் அதை குடிப்பான். குடித்தோடனே பேர்னு செத்து போயிடுவான். செத்து போக மாட்டான், கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாகிடுவான். இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி எல்லா வேலையும் செய்யணும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திறக்கணும். திறந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கணும். என்னடா இது ப்ளூ கீ. அதான் போங்க, நான் இதுக்காக நான் இங்கே வந்தேன். ப்ளூ கலர் கீ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ப்ளூ கலர் கீ இதுக்கு முன்னாடி பார்த்தனாலும் வந்து போச்சு கைஸ். இப்போ வரைக்கும் ஒன்றே ஒன்று எனக்கு கிடைக்கல கைஸ். என்னால் பாஸ்வேர்டு தான் கைஸ் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. 2 பாஸ்வேர்டுமே இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இந்த கன்னுக்கான பாட்டு இங்கே ஒன்று இருக்குது. கன்னை செஞ்சிடலாம். சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே வந்து என்னென்ன நவர முடியல. இந்த இடத்துல இதை போட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளில போக வேண்டியதான். இப்போ அந்த பக்கு வந்து அதை கொடுத்துருக்கணும். கொடுத்தானா நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கலாம். கீழே போகிறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்குமே, ஷார்ட்கட் மாரி. எங்கடா இந்த வழி தான் எதிர்பார்த்தேன். அப்படியே இப்போ பாருங்கள், இந்த வழியாக அப்படியே ஷார்ட்கட்டில் வந்துடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் என்ன இங்கே ஒரே நாற்றம் அடிக்குது கைஸ். இப்போ நம்ம கன்று தயார் பண்ண போகிறோம். இப்போ இந்த கன்று எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு பாட்டிங்கடா. ஐயோ, அது வேறு லேசர்கிட்ட இருக்கே, பார்த்து எடுத்துட்றா. அவ்வளோதான் கைஸ், கன்று தயாராகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிக்கிட்டு போடணும். அதாவது ஹெல்த்து ஏற்றணும். ஹெல்த்தை வந்து பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம சத்தம் போட்டு சில முட்டா பசங்களை வர வைக்க போகிறோம். இதை எடுத்து யூஸ் அப்போ இன்னும் ஒரே ஒருத்தம் தான் கைஸ் இருக்கான் கைஸ். இப்போ வரைக்கும் எனக்கு சென்ட்ரி நான் மாஸ்க்கும் பாஸ்வேர்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்னது இதில் வந்து வாட்டர் வந்து ஊற்றணுமா, இன்னமும் போட்டிருந்தான்னு பார்க்கல. டேய் வாடா, நீயே வந்து செத்து போய்ட்றா ப்ளீஸ்ரா. நீயே வந்து லேசரில் செத்து போ. செத்து போட்டியா? அடுத்த தடவை உன்னோட அங்கேயே அடிக்கிறேன். நீ செத்து போயிட்ட, அதனால் அடிக்க முடியாது. அடுத்த தடவை அங்கேயே அடிக்கிறேன்டா. ஓகே, இப்போ வேறு எங்கேயாவது எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். புல்லட் இந்த ஆம்போலாம் இருக்குது. ஆம்போ ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தேவைப்படும் கைஸ். இப்போ வந்து இந்த குரோபார் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த இடத்துல இதை உடச்சி விட்டுடலாம். என்னடா உடைக்க முடியல, அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த பிளாங்க்கும் நமக்கு தேவை. போட்டு இதுக்கு உள்ளார பாஸ்வேர்டு இருக்குது. முதல்ல 1, சைடில் 2. ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டை போய் நிறுத்திட்டு வந்துடலாம். சீக்கிரமாக போ. அண்டர் கிரவுண்டில் போய்ட்டு கரண்ட்டில் நிறுத்தினா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அவனுக்கு கண்ணு தெரியாது அது. ஆனால் இது டைம் செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. திருப்பி கரண்ட் வந்துடும். ஓகே, இப்போ எங்கடா ஐயானியே? அவ்வளோதான். இதுக்கும் நம்ம வந்து கன்று எடுத்துக்கிட்டே போவோம். இதுமேட்டு குரோபார் தேவைப்படாது. பாஸ்வேர்டு தான் நல்லா வச்சுக்கலாம். இப்போ நான் எவனையும் அடிக்கும் போது காட்டவலாம். கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் போடு. சிம்பிள் செத்து போயிட்டான். அவன் தொப்பையில் வந்துச்சா இல்லை அங்கே வந்துச்சான்னு தெரில. இங்கேயும் வந்துச்சு. எங்கடா அவன் தம்பியே அண்ணன் நான் எவனோ ஒருத்தவன். அவன் எங்கே போனான்? ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல இந்த டோரு பூட்டை ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம கன்று எடுத்துக்கிட்டு கீழே போகலாம். இவனா வர போகிறான், அதனால தான் கன்று எடுத்துக்கிறேன். என் தம்பியை அடிச்சா போடா, உடனே அதே இடத்துல முன்னாடிப்பேன். அந்த இடத்துல எகிரி குதிக்கிறேன். என்ன நல்லா இருக்கா? எத்து போடா வாட்டு. ஓகே கைஸ், நான் திருப்பி கரண்ட்டை நிறுத்திட்டேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இவனுக்கு 2 பேரும் வந்ததில்லை. என்னன்னா மேலே ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டோருக்கு போகிற வழி இங்கே தான். போன தடவை இங்கே தான் அவனை அடித்தேன். அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டான். பாஸ்வேர்டா இது? இல்லை பாஸ்வேர்டு தான் இல்லை. எங்கடா போகிறேன்? தப்பான ரூட்டில் போயிட்டேன். டோர் வந்து இங்கே இருக்கும். இங்கே இல்லைன்னா மேலே இங்கே பார்த்தேன். இந்த டோர் தான் கைஸ். இது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாங்க் வரும். டேய் போடா டேய், என்கிட்ட கண்ணுக்குதுடா, செத்துருவாடா நீ போடா. சின்ன பையன் கைஸ். ஒரு ஜம்பை போட்டு இப்போ இந்த இடத்துலையும் ஒரு ஜம்பை போடணும். டேய் தம்பி, டேய் பின்னாடி வர்றா, இல்லாட்டி அங்கேயே அடிப்பேன்டா. டேய் பின்னாடி வர்றா. என்ன கேட்க பண்ண சேர்த்து போ. எங்கே அவன் தம்பியா அண்ணன் எவனோ ஒருத்தவன் இருப்பானே சப்பையா எவனோ. டேய் வாடா டேய் முடிந்தா வாடா டேய். நல்லா இருக்கானா?
டேய் என்னோட தம்பியாடா நீ சின்ன பையன் சொன்னேன். ஆமாம் சும்மா விட மாட்டேன்டா. ஆமாம் ஒன்றே சொல்லுவோம் போ செத்து போ. அந்த இடத்துல அடிப்பீங்களா? அந்த இடத்துல அடித்தேன்னா இல்லை நெஞ்சில் அடித்தேனா? எங்கே அடிச்சேன்னு தெரியாமல் இருந்துச்சு. நெஞ்சிலாம் அடித்தேன்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணதுனால அங்கே அடிச்சிட்டேன். இருடா அடுத்த இடத்துல வாடா. உனக்கு அங்கேலாம்டா ஷார்ப்பாக அடி விழும். அங்கே தான் உங்களுக்கு எங்கேன்னு தெரியும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ கைஸ் மறந்துட்டேன் கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணுன்னு அது வேறு எங்கே போட்டேன்? அந்த இடத்துலலாம் போட்டேன். ஞாபகம் வந்துச்சு கைஸ். எனக்கு டோர் ஹேண்டில் கிடச்சிது பேட்டர்ன் லாக்கில் போட்டதில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்று இருக்குது. இந்த கன்னுக்கு முதல்ல இந்த சிலிண்டரில் ஒன்று பிடிச்சிட்டு வரணும். கேஸ் என்னமோ ஒன்று போடு கைஸ். ஒருத்தன் அந்த டீயை குடிச்சு செத்து போயிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். சத்தம் போட்டுருவான் வருவான். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டான். காட்டுறா தம்பி. டேய் என்ன கிட்ட வரா? டேய் இருறா அங்கே அடிச்சிக்கிறேண்ணா. டேய் வா நெஞ்சிலே வாங்கிட்டான். ஒரு புல்லட் இவனுக்காக வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ சரி விடுங்க. 2 பேரும் அடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த கன்று கிடச்சிச்சு. இப்போ அவனுக்கு செத்தானுங்க. தூரத்தில் வந்து சொன்ன கைஸ். இல்லாட்டி நாமளே சுட்டுப்போம். அந்த கன்று அந்தமாதிரி மோசமான கன்று. ஃபஸ்ட்டு சுத்தரலாம். பாருங்கள் அந்த பட்டன் எங்கடா பற்றி பாருங்கள். அந்த பட்டனை சுட்டு காட்டுறேன் பாருங்கள். சுட்டேனா அந்த பட்டனை வந்து கீழே வந்துச்சு. இப்போ இந்த பட்டனை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவனுக்கு 2 பேர் எங்கடா இருக்கீங்க? டேய் இந்த இடத்துல விஷத்தை எடுத்து போட்டுடலாம். விஷம் தேவைப்படும். போட்டாச்சு. இப்போ எடுத்து வைக்கலாம். டேய் இன்னொன்று இருக்கீங்களா? வாடா தம்பி வாடா. கரெக்டாக இந்த இடத்துல குடிச்சிடணும். ஓகே கைஸ் அவன் வரான். 3 2 1 போ. செத்து போயிட்டான். பார்த்தீங்களா? எங்கடா போனேன்? நீ வரையா? நீ செத்து போ. என்னடா பறந்து போயிட்ட? இங்கே பாருங்க கைஸ் எங்கே இருக்கான் பார்த்தீங்களா? இவனை பாருங்க. இவன் எங்கே இருக்கான்? பள்ளி மாரி எங்கே போய் ஒட்டிக்கிட்டானுங்க. சூப்பர். கன்று உண்மையில வேறு லெவலில் ஆச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒன்றையும் ஓப்பன் பண்ணிட்டா ஒரு மணி இந்த பெயிண்டிங் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இங்கே தூக்கி போட்டுருவோம். இங்கே வீட்டு நான் அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அங்கேனா இப்போ தப்பிச்சு போகிறோம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்துட்டா பாருங்க. நான் என்ன பண்ண உனக்கு என்னடா? பாடுறா செத்து போகிறேன். என்ன கைஸ் இது? ஓகே இங்கே ஒன்றும் இல்லை. நான் எதுக்குடா நிற்கிறோம்? வந்தால் அடி வாங்கு. இடத்துலேயே வாங்கு. போச்சா அந்த இடம் பஞ்சர் ஆகிடுச்சு போலகுது. ஓகே இப்போ இங்கே வேறு ஏதோ ஒரு ஹேமோ இருக்குமே அது இங்கே. ஓகே அவனை போட்டு தள்ளிடலாம். இப்போ டேய் வாடா டேய் உண்டா இந்தா தொப்பையிலே வாங்கு. ரகசிய குகை ஓப்பன் ஆகிறது. அங்கே ஒரு பட்டன் எடுத்தோம்னா அந்த பட்டனை வந்து இங்கே வச்சதுனால இப்போ இதை வச்சுட்டு வேறு இருக்கா? டேய் நம்பர் கடைசி வரைக்கும் எங்கே நல்லா இருக்கா? அதை சொல்லி தொலைங்களாண்டா. ஓகே கைஸ் இப்போ நமக்கு இந்த கீ ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த கீ எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். ஐயோ இல்லைடா அடுத்த தடவை ஒன்றை போட்டு தள்ளுறேன். கன்று என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. மறைந்து இருந்தால் தாக்குற ஒன்று பிச்சு போட்டுடுறேன். மணி அடித்து இவனை இப்போ கூட்டு அடிக்க வேண்டிதான். டேய் வாடா இதுக்குள்ளே இருந்தே அவனை அடித்தா இப்படி இருக்கும். மாஷா கெத்தா கேப்டனா அப்படின்னு இருக்கும். வாடா வாடா சீக்கிரம் வாடா. உன்னை போட்டு தள்ளிட்டு அண்ணன் குண்டு பூசி போட்டு தள்ளணும். கண் தெரியலையாடா? நான் இங்கே தான்டா இருக்கேன். டே லூசு பையில உன்னோட இந்த இடத்துல அடிக்கிறேன்டா. யாரா நீங்கள் வெளில போடாதே. வெளில போயிட்டான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணோம். நான் ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கடா டே வாடா டே தம்பி என்ன வர்ற? என்ன தம்பி பயமா? வா என்னடா என்னடா உனக்கு எனக்கு பயம் இல்லைன்னு வச்சு
செத்து போடா. என்ன பேசுகிற? ஏய் இல்லை போடுறாடே கைஸ். இவன் போட மாட்டேங்கிறான். ஏதோ பிளான் பண்ணுறான். ஓகே கைஸ், இப்போ இங்கே கண்ணு புல்லட் இருக்குது. ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளிட்டு புல்லட்டை ரியல் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த கன்று வேறு எங்கேயோ போட்டு தெரில. இந்த சாவி தான் அந்த கன்று. வாடாடே குண்டா. என் அண்ணனைய சாவடிச்ச உடனே ஒன்னையும் சாப்பிடுறான். என்னடா குண்டாடே சாவடி முடியாதா? என்ன பண்ணுவேன்? வெங்கட்ல தமிழன் இன்னைக்கு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடலாம். அப்படியாடா குண்டா? சரி வா, பின்னாடியே வா. ரசம் பொரியல் தான் இன்னைக்கு. டேய் குண்டாடே எங்கடா பண்ணாடே? ரொம்ப டேய் குண்டா. வெங்கட்டே நான் இன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். நீ ஃபாலோ பண்ணுறதுக்காடி நானே ஓடுறேன். பாய். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கீயை வச்சா நமக்கு இன்னொரு பொருள் கிடைக்கும். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பொருள் எடுத்துடலாம். இங்கே தான் இங்கே கீ வைக்கணும். நான் வச்சுட்டேன். இந்த ரிவரை ஏற்று பிடிச்சா மேலேருந்து ஒன்று வரும். அதுங்காண்டி கன்று ரிலோட் பண்ணிக்கலாம். சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போ இந்த பொருளை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? அவன் திடீர்னு வந்து அடித்தானா தான் வேஸ்ட் பண்ணுறது. அதுக்கு நான் பயந்து போகிறேன். இங்கே எதுக்கு எடாடே வெளில வந்துடுறா இருந்தானா அண்ணன் ரைட்டாக பொறிமா தான் சுடுவேன். வலிக்கிற மாதிரிலாம் சுட மாட்டேன். சரியா? பயப்படாத. இங்கே இருந்தாலும் வெளில வந்துடு. ஒரு பொருளை எடுத்தாச்சு. இன்னொரு பொருளை இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம். இந்த கன்று எடுத்துனா நான் போன தடவை செத்து போனேன். இந்த கன்று எடுக்கலாமா வேணாமான்னு பயமாகவே இருக்குது. எங்கடா இங்கேருந்து அந்த கேஸ் மாரி ஒன்று இருக்குமே? இதுக்கு அந்த கேஸ் என்ன எப்படி வந்துச்சு? இங்கே தான் இருக்குது. கேஸில் வேறு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரே ஒரு புல்லட் நான் சொல்ல முடியுமாடா? அந்த ஒரு புல்லட்டையும் அந்த குண்டு பூசணிக்கான் வயிற்றுலேயே அரைக்கிடலாம். ஏய் குண்டாடே எங்கடா வேற? ஏய் இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்று தான் கிடைக்கல. அது என்னான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு எதுவும் இந்த கேஸ் இந்த நம்பர் மட்டும் தான் கேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த கீ தான் நமக்கு எதுக்கு தேவையே இல்லை. குண்டை வந்துட்டான்னு ஒரு சின்ன மைண்டில் இந்த கேமை காலிலேருந்து 10 தடவை விளாட்றேன். ஒரு தடவை கூட எஸ்கேப் ஆகலை. இந்த தடவை எஸ்கேப் ஆகும்னு நினச்சினா ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கடா ஒருத்தவனீங்களா? ஏன்னா நான் வந்துட்டேன்னு பயப்படுறீங்களாடா? டேய் நாங்களா பயப்படணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தங்க பூசணிக்காவா? அவன் கதை முடிஞ்சிடுச்சு. எங்கடா அவன்? ஏய் என்னடா அது? டெட் பாடியாடா? சுத்தமாக என்னை பிடிக்குதுன்னு நினச்சேன். என்ன ப்ரோ செத்து போயிட்டியே ப்ரோ? பாவம் ப்ரோ. நீ இந்தா கன்னு வாங்கிட்ட தரேன். இப்போ என்னை முடிஞ்சால் ஏஞ்சி வந்தாடுறா. சண்டைக்கு வரையா? நான் தம்பி அப்படியே செத்துருக்கிறேன். இதை வச்சு என்னை கரண்ட் ஷாக்லாம் அடிச்சல. இங்கே நான் இப்போ நினச்சேன்னா இங்கே சுடுவேன். என்னடா தூக்குற? காலத்துக்கு அடிக்கிறாங்க விஷயம். ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான். செத்து போனாலும் காலத்துக்கு அடிக்கிறான். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையெல்லாம் இருக்கணும். இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை தப்பிக்கிறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்பரை போட்டலாம். 4323ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்பரை போட்டாச்சு. ஆஹா பொக்கிஷமான ஒரு பொருள் கிடச்சிக்கிது கைஸ். என்னடா இது? தர்க்கம் இல்லை. இப்போ நம்ம கேண்டில் மட்டும் தான் வேணும். அதை மட்டும் கிடச்சிச்சா சந்தோஷமாக இருக்கலாம் கைஸ். அங்கே பாருங்கள் அந்த போடா. இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளார என்ன இருக்குது? என்னது இது? ஹேண்டு. இது போடு கைஸ். தப்பிச்சாச்சு கைஸ். முட்டு பையன் போல நம்ம. ஆமாண்டா. நீ மூடுறா. அவன் காலை பாடுறா தொங்கிட்டு இருக்கு. கைஸ் எப்படியோ இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவனுங்க 2 பேரையும் போட்டு தள்ளணும். இது வரைக்கும் நான் மாஸ்க்கே யூஸ் பண்ணல. ஏன்னா அது எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை கைஸ், நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். என்னன்னா ஐயோ இப்போ வந்துச்சே. சரி ஏதோ விடுங்க. நான் தான் வந்துச்சு. வித்து கெஸ்ட்டு மூடு நம்ம வரலாமான்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். நினச்ச மாதிரியே வந்துட்டான்டா. சேர்த்து போடா. என்னடா டேய் போடா. வெளியில் போடா. டேய் வெளில போ. இங்கே என்னத்தான் இருப்பானே அவனையும் போட தரலாம். முன்னாடி இங்கே ஒன்று இருக்குமே. தேடி வந்தது இதுதான். இது எடுத்துப்போம். அவ்வளோதான் கேஷ். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அவனை குண்டனை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். ஆசையாக இருக்குதா அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு. குண்டாடே எங்கடா இருக்கிற? தம்பி செத்து போன நேரத்துக்கே நீ வந்துடு ப்ளீஸ். அப்படின்னா அவனை அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் இங்கே எடுத்துக்கலாம்.
கீழே போட்டால் வருவான் குண்டா. என்னடா நீயே உன் கன்று வச்சுக்கி, இந்த கன்னில் உன்னை மட்டும் அடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். டே எங்கடா இருக்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே வரல. சரி ஓகே, தப்பிச்சிடலாம் அந்த வீட்டை விட்டு. என்னது தீக்குடு, இது ஒன்று எடு, அடுத்தது டைமண்ட் எடு, கோல்டு கன் எடு. ஏய் திருட்டு நாய். ஏதோ சொல்லணும் சொன்னியே, சொல்லு. அதுவா ஒன்றும் இல்லை, கிராணி உனக்காக ஒரு வடை சுட்டிருக்கான். எங்க வடை சொல்லு எங்க சுட்டு வச்சிருக்கா? வாங்கு ஹெட் ஷாட். வடை இல்லைடா, சூப்பராக இருக்குதா? இந்தா ஹெட் ஷாட் வாங்க, தயாரா? ஐயோ என்ன தம்பியை அடிச்சு உந்தாடா ஷாக்கு உனக்கு. ஐயோ கடைசியில் போ, இவனுக்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சினே, அடி வாங்கிட்டேன்னு. பரவாயில்ல கைஸ், நம்ம தப்பிச்சிடலாம். டேய் வாடா டேய், வந்து மணி அடிச்சு தப்பிச்சிடலாம் கைஸ். ஒருத்தனை போடாச்சு பின்னாடி தான். ஏய் என் அண்ணனே திரும்ப சாவடிக்கிறல்ல, போன வாட்டி என்ன அடிச்சா, இப்போ என்ன அடிக்கிற? இந்தா ஒன்னே அடிப்போம், போ செத்து போயிட்டியா? ஆமா. இப்போ வந்து இந்த காயின் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு எப்படியோ ஓடிடணும். டேய் எங்க காணோம்? ஏய் அந்த வெங்கட்கிராத்தம் நான் பிடிச்சி வைனானா என்னடா பண்ணுறேன்? என்னை அடிக்கிற மாதிரி தான் வச்சுக்காது, இல்லை உன்னை சொட்டை கருவிக்கிட்ட சொல்லிவிடுவேன். இதான் வாங்கி அட பாவி. அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே. பாய் ஃப்ரம் வெங்கட்கிராத்தம். டாடா.